ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது டாக் ஸ்பேஸ் சேனல். எல்லாரும் ரியாக்டிங் டு ஃபன்னி டெஸ்ட் ஆன்சர் பார்ட் 2 போடுங்க பார்ட் 2 போடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதனால் உங்களுக்காக இன்றைக்கி இந்த பார்ட் 2 வீடியோவை எடுத்தே ஆகணும்னு ஒரு முடிவோட எடுத்துகிட்டு இருக்கேன். நீங்கள் டேரெக்டாக பார்ட் 2 பார்க்க வந்துட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்ட் 1ஓட லிங்க்கை தரேன். நீங்கள் அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். ஏன்னா பார்ட் 1 உண்மையிலே ரொம்ப காமெடியாக இருக்கும். சரி, நம்ம தொடர்ந்து பேசாமல் வேகமாக இந்த பார்ட் 2க்கு போகலாம். என்கிட்ட ஒரு ஃபோன் இருக்கிறதால கொஸ்டின்ஸ் எல்லாம் இந்த பேப்பரில் எழுதி வச்சிருக்கேன். இந்த பேப்பரில் இருக்கிறதும் நான் காமிக்கிற இமேஜஸும் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு கொஸ்டினை பார்ப்போம். அதில் ரைட் கிரேட்டர் ஆர் லெஸ்ஸன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. 2த்தில் எது கிரேட்டர் எது லெஸ்ஸன்னு கேட்டிருக்காங்க. இந்த பையன் எப்படி ஆன்சர் பண்ணிக்கிறான்னு நம்ம பார்ப்போம். 0.5 ஆர் 1.0, 3.2 ஆர் 3.02, 4.83 ஆர் 4.8, 6.25 ஆர் 6.4, 0.7 ஆர் 0.07. அடப்பாவி, கொடுத்த நம்ம கிரேட்டரா லெஸ்ஸரா நீ எதை சொன்னா இந்த பையன் 2த்துக்கு நடுவில் ஆரை யூஸ் பண்ணி எழுதி வச்சிருக்கான். அடுத்து இதை பாருங்க, இது ரொம்பவே ஃபன்னியா இருக்கு. ஹூ இஸ் யுவர் ஹீரோ? மை ஃபாதர். உன்னோட ஹீரோ யாருன்னு கேட்டிருக்காங்க. மை ஃபாதர்னு சொல்லியிருக்கான். சூப்பர்ரா. ஒய் டு யூ கன்சிடர் திஸ் பர்சன் ஏ ஹீரோ? ஹி இஸ் நாட் அஃப்ரேட் ஆஃப் எனிதிங். எதுக்கு உங்க அப்பாவை நீ ஹீரோவா சூஸ் பண்ணியிருக்கேன்னு கேட்டாங்க. ஹி இஸ் நாட் அஃப்ரேட் ஆஃப் எனிதிங். இதுவும் கரெக்ட் தான். இஸ் தர் எனிதிங் யுவர் ஹீரோ இஸ் ஃப்ரைட்டன்ட் ஆஃப்? உங்க அப்பா வேற எதுக்காவது பயப்படுவாரான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு மை மதர்னு ஆன்சர் பண்ணியிருக்கான். இந்த பையன் டெக்னிக்கலாக கரெக்டாக தான் ஆன்சர் பண்ணியிருக்கான். இந்த பையன் ரொம்ப திமிரா ஆன்சர் பண்ணியிருக்கான். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் கேட்டிருக்காங்க. அவன் என்ன எழுதியிருக்கானா, ஃபர்ஸ்ட் ரூல் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் இஸ் யூ டு நாட் டாக் அபவுட் தெர்மோடைனமிக்ஸ். செகண்ட் ரூல் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் இஸ் யூ டு நாட் டாக் அபவுட் தெர்மோடைனமிக்ஸ். இந்த மாதிரிலாம் நம்ம எழுதிட்டு இருந்தால் டீச்சரை நம்ம கிட்ட டாக் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. டேரெக்டாக ஆக்ஷனில் இறங்கிடுவாங்க. அடுத்து இதை பாருங்க, 4 ஸ்டேட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்னு கேட்டிருக்காங்க. அவன் அக்யூட் ட்ரையாங்கிள், அப்டூஸ் ட்ரையாங்கிள், ஐசோலஸ் ட்ரையாங்கிள், லவ் ட்ரையாங்கிள். வேர்ட்ஸை சொல்கிற மாதிரி ஏன்டா நீ ஸ்டார்டிங்கில் எதனா 3 கூட விட்டுருவான், ஆனால் கடைசியாக ஒன்று எதனா படுறான். ரொம்ப மோசம்டா நீ. இந்த கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ல ரியாக்ஷனை ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா HCOONA கொடுத்துருக்காங்க. இவன் எப்படி ஃபில் பண்ணியிருக்கானா, HCOONA அக்கூனான்னு படிச்சுட்டு அக்கூனா மட்டாட்டான்னு ஃபில் பண்ணியிருக்கான். எனக்கு தெரிஞ்சு இந்த பையன் 90s கிட்ஸாக தான் இருப்பான். வாட் இஸ் லவ்னு கேட்ட கொஸ்டினுக்கு பேபி டோன்ட் ஹர்ட் மீ நோ மோர்னு ஆன்சர் பண்ணியிருக்கான். அவன் டெக்னிக்கலாக கரெக்டாக தான் ஆன்சர் பண்ணியிருக்கான். சயின்ஸ் குரூப்லேயே பயாலஜி எக்ஸாம் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஹியூமன் பாடி அது இதுன்னு எக்ஸாம் எழுதுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த பையன் ரொம்ப ஈஸியாக எக்ஸாம் எழுதிருக்கான். அதை நீங்களே பாருங்களேன். எக்ஸ்பிளைன் டைஜஸ்டிவ் சிஸ்டம்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அவன் என்ன எழுதிருக்கானா, இட் இஸ் அ ப்ராசஸ் தட் ஸ்டார்ட்ஸ் வித் ரைட் ஹேண்ட் அண்ட் எண்ட்ஸ் வித் லெஃப்ட் ஹேண்ட் எழுதிருக்கான். சூப்பர் தம்பி. அடுத்த கொஸ்டினில் வாட் இஸ் த கெமிக்கல் ஃபார்முலா ஃபார் வாட்டர்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவன் HIJKLMNO H2O எழுதிருக்கான். H2Oன்ற அவன் ஆன்சர் கரெக்ட் தான். ஆனால் அவன் எழுதிக்கிற விதம் தான் ரொம்ப காமெடியாக இருக்கு. அடுத்து சோஷியல் சயின்ஸ்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டில் வென் செகண்ட் வேர்ல்டு வார் was fought from page number 26 to page number 43. செகண்ட் வேர்ல்டு வார்ல சண்டை போட்டாங்களா, இதை பார்த்தாங்கன்னா தூக்கிலே தொங்கிடுவாங்க. கூவாஸ் பகத்சிங்னு கேட்ட கேள்விக்கு அஜய் தேவ்கன், பேபி டியால், மனோஜ்குமார் எக்ஸட்ரான்னு ஆன்சர் பண்ணியிருக்கான். அதாவது பகத்சிங் யாருன்னு கேட்ட கேள்விக்கு அஜய் தேவ்கன், பேபி டியால், மனோஜ்குமார்னு பகத்சிங்கா நடிச்சவங்க பேரை எழுதி வச்சிருக்கான். இதுக்கு பேர் தான் வர சினிமா பார்த்துட்டு அது எக்ஸாம்ல வேற எழுதிட்டு நம்ம டீச்சர் கிட்ட செருப்படி வாங்குறது. கூவாஸ் அடால்ஃப் ஹிட்லர்னு கேட்ட கேள்விக்கு ஒரு பொம்மையை வரைஞ்சி வச்சிருக்கான். இந்த பொம்மை அடால்ஃப் ஹிட்லரா சார்லி சாப்ளினான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடால்ஃப் ஹிட்லர் மட்டும் இந்த பையனை பார்த்திருந்தாரு, அவரோட கண்ணை பட்டுன்னு எடுத்து பொட்டுன்னு சுட்டுருப்பாரு. நம்ம ஆளுங்க மேக்ஸ் எக்ஸாமுக்குலாம் ரொம்ப பிரில்லியண்டாக ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. இந்த பையன் எப்படி ஆன்சர் பண்ணிக்கிறான்னு பாருங்க. டு சேஞ்ச் சென்டிமீட்டர் டு மீட்டர்னு கேட்டிருக்காங்க. அதாவது சென்டிமீட்டரை எப்படி மீட்டரானு கன்வெர்ட் பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க. அவன் என்ன எழுதியிருக்கான்னா, டேக் அவுட் சென்டிமீட்டரில் பாதி சென்டி எடுத்துருங்க, சென்டிமீட்டர் மீட்டர் ஆகிடும்னு ஆன்சர் பண்ணியிருக்கான். விஜய் சார் சொல்கிற மாதிரி வேற லெவல் நீங்கள் தான். LKG UKG படிக்கிற பசங்களுக்குலாம் பசில் கேம் தருவாங்க. அதாவது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட்டுக்கு போகணும். இதான் பசில் கேமோட ரூலு. இந்த பசில் கேமில் ஸ்டார்டிங் பாயிண்டில் இருக்கிற பூனையை எண்டிங் பாயிண்டில் இருக்கிற அதோட பாலோட சேர்க்கணும். ஆனால் இந்த எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம ரொம்ப அசல்ட்டா சேர்த்திருக்கான். அதை நீங்களே பாருங்களேன். கோவை சார்ல மேம் சொல்ற மாதிரி நீங்க மட்டும் தான்டா டிஃப்ரெண்டா யோசிக்கிறீங்க. நம்ம எக்ஸாம் எழுதும்போது டீச்சர்ஸ்லாம் நம்ம ஆன்சரை டாப் சீக்ரெட்டா வச்சுக்கணும், யாருக்கிட்டையும் காமிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த டிப்ஸை தான் இந்த பையன் ஃபாலோ பண்ணியிருக்கான். ஆனா அவன் எப்படி ஃபாலோ பண்ணியிருக்கான்னு நீங்களே பாருங்களேன். இந்த மாதிரிலாம் நம்ம ஆன்சர் பண்ணா டீச்சர் அவங்களோட வேலையை ராஜினாமா பண்ணாம வேற என்னடா பண்ணுவாங்க. இந்த மேக்ஸ் கொஸ்டினை பாருங்க. ஃபைண்ட் த ஜீரோ ஆஃப் x² - 7x + 10 = 0ன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம ஜீரோவை கண்டுபிடிக்கணும். இந்த பையன் எப்படி ஆன்சர் பண்ணியிருக்கானா, = 0ன்னு இருக்குல்ல, அதை மார்க் பண்ணி the zero is right there I found it னு ஆன்சர் பண்ணியிருக்கான். ஏன்டா இது தெரியாதடா யாருக்குமே. டீச்சர் இதுக்கெல்லாம் நான் அசர மாட்டேன்னு சொல்லிட்டு நைஸ் டைன் எழுதியிருக்காங்க. அப்படியே பக்கத்தில் -2னு மார்க் பண்ணியிருக்காங்க. நான் டீச்சர் இருந்தால் இந்த பையனுக்கு -2 மார்க் பண்ணியிருக்க மாட்டேன், -20 மார்க் பண்ணியிருப்பேன்.
நம்ம ஆளுங்க மேக்ஸ் கொஸ்டின் தான் வேற லெவலில் எழுதுறாங்க. ஏன்னா மேக்ஸ்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் போல. எக்ஸ்பேண்ட் a plus b ஹோல் பவர் என்னன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கு a கொஞ்சம் கேப் விட்டு ப்ளஸ் போட்டிருக்கான், அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு b போட்டிருக்கான், அதுக்கப்புறம் ஹோல் பவர் n. அடுத்த ஸ்டெப்ல a கொஞ்சம் கேப் விட்டு ப்ளஸ் போட்டிருக்கான், கொஞ்சம் கேப் விட்டு b போட்டிருக்கான், ஹோல் பவர் n போட்டிருக்கான். கடைசி ஸ்டெப்ல a பெரிய கேப் விட்டு ஒரு ப்ளஸ் போட்டிருக்கான், பெரிய கேப் விட்டு ஒரு b போட்டிருக்கான், அடுத்து ஹோல் பவர் n போட்டிருக்கான். ஏன்டா ஆன்சரை எக்ஸ்பேண்ட் பண்ணி எது சொன்னா நீ கொஸ்டினே எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிருக்க. இந்த கொஸ்டினை பாருங்க. மேகன் புட் சம் crayons in a box. She recorded the outcomes of 10 pulls. அதாவது மேகன் வந்து அவங்க கிட்ட இருக்கிற 10 crayons அவங்களோட பாக்ஸ்ல லைனா அடுக்கி வைக்கிறாங்க. அந்த லைனா அடுக்கி வச்சுக்கிற ஆர்டரும் அந்த crayonோட கலரும் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் क्वेश्चन கேட்டிருக்காங்க, which color does the data show was pulled left often? அடுக்கி வச்சதுல எந்த கலர் ரொம்ப கம்மியா இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு green ன்னு ஆன்சர் பண்ணிருக்காங்க. ரொம்ப சூப்பர். அடுத்த क्वेश्चनல explain how you know that your answer is correct. My brain is always right. எப்படி இத நீங்க கரெக்ட்னு சொல்றீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க my brain is always right ன்னு ஆன்சர் பண்ணிருக்காங்க. ஆமா, ஏதோ பிக் பேங் தியரி குவாண்டம் பிசிக்ஸ்ல இருந்து கேட்ட क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணிட்டாங்க. எடுக்கிறதே பிச்சை, இதுல பெருமை வேற. fill in the blanks மாதிரி இந்த क्वेश्चन கேட்டிருக்காங்க. இதுக்கு அவன் எப்படி ஆன்சர் பண்ணிருக்கான்னு நீங்களே பாருங்களா. this shirt belongs to me. first question of write the word to finish the sentence. this shirt belongs to dash னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸி. this shirt belongs to me னு எழுதிருக்காங்க. அடுத்து write your own sentence using the word னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த வேர்டை யூஸ் பண்ணி நீங்க ஒரு சென்டென்ஸ் எழுதுங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு இந்த பையன் என்ன எழுதிருக்கானா this shirt belongs to me னு எழுதிருக்கான். ஷர்ட்ல இருக்கிற r ரிமூவ் பண்ணிட்டு this shirt belongs to me னு எழுதிருக்கான். உங்களெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுடா, போங்கடா போங்கடா. 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க, இதே பலவீனமானவங்க, பிரெக்னன்ட் லேடிஸ் இந்த கொஸ்டினை நீங்கள் பார்க்கவே பார்க்காதீங்க. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆகிடுவீங்க. காந்திஜியோட ஃபோட்டோ போட்டு அவரை பற்றி ஏதாவது 5 சென்டென்ஸ் எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பையன் என்ன எழுதியிருக்கான் பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்டா த பர்சன் இஸ் ஹேவிங் நைட் பிளைண்ட்னஸ். அட பாவி. செகண்ட் பாயிண்டா ஹி இஸ் நாட் ஏபிள் டு see. அடங்கப்பா. தேர்ட் பாயிண்டா ஹி இஸ் டச்சிங் த கிரவுண்ட் டு நோ வாட் இஸ் தேர். ஃபோர்த் பாயிண்டா இட் இஸ் காஸ் டியூ டு டெஃபிஷியன்சி ஆஃப் விட்டமின் ஏ. யாரு சாமி நீ? வேற லெவலில் ஃபிஃப்த் பாயிண்டா ஹி இஸ் பால்ட். அதாவது அவர் மொட்டையா இருக்கான்னு எழுதியிருக்கான். எனக்கு தெரிஞ்ச அந்த பையன் ஆன்டி இந்தியனா தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்தியாவோட காட்ஃபாதர் காந்திஜி பத்தி அவனுக்கு தெரியல. இந்த பையன் இப்ப இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பா ஒரு முன்னுதாரணமா இருப்பான். ஏன்னா அவன் என்ன பண்ணிருக்கான்னு நீங்களே பாருங்களேன். கொஸ்டின் பேப்பர்ல ஒயிட்னர் யூஸ் பண்ணி கொஸ்டினே காணாம போக வச்சிருக்கான். இதை கண்டுபிடிச்ச டீச்சர் உனக்கு ஆன்சர் தெரியலன்னா சும்மா விட்டுற வேண்டியது தானே, அதை விட்டுட்டு சின்ன பிள்ளைத்தனமா கொஸ்டினே மறைச்சு விளையாடுறான்னு எழுதிருக்காங்க. ஆமா, டீச்சர் சொல்றதுன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. நேம் பேர வெர்டிகல் ஆங்கிள்ஸ் கேட்ட கேள்விக்கு வெர்டிகல் ஆங்கிள்ஸ்க்கு பேர் நேம் கொடுக்க சொன்னா ஜாக்கி கால்னு பொண்ணு நேம் கொடுத்துருக்கான். ஏன்டா எந்த பேர் நேம் கேட்டா எந்த பேர் நேம்டா குடிக்கிறீங்க? உங்களெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாதுடா. இந்த பையன் அவனே பிரில்லியன்ட்னு நினைச்சுக்கிட்டான் போல. ஏன்னா அவன் எப்படி எழுதிருக்கான் நீங்களே பாருங்களா. வாட் கம்ஸ் ஆஃப்டர் 10னு கேட்ட கொஸ்டினுக்கு கொஸ்டின் மார்க்னு எழுதிருக்கான். அதாவது வாட் கம்ஸ் ஆஃப்டர் 10 கொஸ்டின் மார்க் இருக்குல்ல, 10க்கு அப்புறம் என்ன வருது? கொஸ்டின் மார்க் தானே வருது. அதை எழுதி வச்சிருக்கான். நான் இது வரைக்கும் அடி முட்டால பார்த்திருக்கேன், வடிகட்டின முட்டால பார்த்திருக்கேன். நீ என்னடா ரெண்டுமே இல்லாம புது முட்டாலா இருக்க. அதனால ஒரு டயக்ராம் கொடுத்திருக்காங்க. அதாவது ஜிராஃபி வந்து அதோட சாப்பாடை சாப்பிட்டு இருக்கு, ஒரு ஜிராஃபி செத்து கிடக்குது. அந்த டயக்ராம் கீழே த டயக்ராம் பிலோ பெஸ்ட் இல்லுஸ்ட்ரேட்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மேல இருக்கிற அந்த ஜிராஃபி டயக்ராம் என்ன இல்லுஸ்ட்ரேட் பண்ணுதுன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ லமார்க்ஸ் தியரி ஆஃப் எவல்யூஷன், ஆப்ஷன் பி டார்வின்ஸ் தியரி ஆஃப் எவல்யூஷன், ஆப்ஷன் சி மால்தஸஸ் பிரின்சிபல்ஸ், ஆப்ஷன் டி லைல்ஸ் தியரி அபவுட் பாஸ்ட் சேஞ்சஸ். இந்த பையன் இந்த 4 ஆப்ஷன்ஸையும் அடிச்சுட்டு புதுசா ஒரு ஆப்ஷனை கிரியேட் பண்ணிருக்கான். இந்த ஆப்ஷன்ஸ்ல ஜிராஃபிஸ் ஆர் ஆர்ட்லெஸ் கிரியேச்சர்ஸ்னு எழுதிருக்கான். இந்த ஆன்சர் பார்த்ததுக்கு அப்புறம் டீச்சர் ஜிராஃபி இல்ல ஒன்ன தாண்ட ஆர்ட்லெஸ் கிரியேச்சர்னு சொல்லுவாங்க. இந்த क्वेश्चनல 4 + 3 = டேஷ்னு கொடுத்திருக்காங்க. இந்த 4 + 3 ரெண்டு மெத்தட்ல சால்வ் பண்ணி ஏதோ சொல்லிருக்காங்க. இந்த பையன் ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணிருக்கான். அதை நீங்களே பாருங்களேன். மெத்தட் 1ல யூஸ் யுவர் ஃபிங்கர்ஸ்னு எழுதிருக்கான். அதாவது நம்ம ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணுமா. மெத்தட் 2ல யூஸ் யுவர் ஹேண்ட்ஸ்னு எழுதிருக்கான். அதாவது நம்ம ஹேண்டை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணுமா. தம்பி நீ இப்பெல்லாம் எழுதிட்டு இருந்தா டீச்சர் உன்னை கண்டிப்பா கஞ்சி கச்சிடுவாங்க. நம்ம என்னதான் 1000 இங்கிலீஷ் டெஸ்ட் பேப்பரை படித்தாலும் தமிழ் டெஸ்ட் பேப்பரை படிக்கும்போது கிடைக்கிற சுகம் இருக்கே, அந்த சுகமே ஒரு தனி சுகம் தான். கோயில்களின் சிறப்புன்னு கேட்ட கேள்விக்கு தமிழகத்தில் நிறைய கோயில்கள் உள்ளன, அதுவும் தஞ்சை கும்பகோணம் சென்றால் அங்கே இன்னும் நிறைய கோயில்களை காணலாம். வீடே கோயில் தாயே தெய்வம் என்ற கூட்டை நான் மறுக்கிறேன். ஏனென்றால் என்னை பொறுத்தவரை என் தாயே எனக்கு எதிரி. ஜி படத்தில் கோயில்கள் பற்றி எங்கள் தல அஜித் ஒரு பாடலை பாடியுள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை பாடியிருக்கான். டிங் டாங் கோவில் மணி நான் கேட்டேன். பாடலடி எனக்கு அவ்வளவுதான் தெரியும். அரையாண்டு தேர்வில் கண்டிப்பாக இந்த பாடலை முழுதாக எழுதி விடுவேன் என்று நம்பிக்கை தருகிறேன்.
ஆமாம், ஏதெந்தே தப்பு. இதில் வேற நம்பிக்கை தராராம். அடுத்த கொஸ்டினில் தமிழக ஓவியங்களை பற்றி எழுதுங்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த பையன் என்ன எழுதியிருக்கான்னு பாருங்க. தமிழக ஓவியங்களை பற்றி எனக்கு ஒன்றே ஒன்று தான் தெரியும். ஓவியங்களை வரைபவர்களே ஓவியர்கள் என்பார்கள். ஆமாம், இது யாருக்கும் தெரியாது பாரு. ஓவியங்களை பற்றி திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள். ஆடி வா பாடி வா ஆணழகை தேடி வா பேரின்பம் காணலாம் வா. ஏன்னா திருக்குறள் ஏதை சொன்னா இம்சேரசன் படத்தில் வர பாட்டை எழுதி வச்சிருக்க. திருவள்ளுவர் 2 அடியில் எவ்வளோ அழகான கருத்தெல்லாம் சொல்லியிருக்காரு. அவர்லாம் இதெல்லாம் பார்த்தாருன்னா தூக்கிலே தொங்கிட்டு வர்றா. கடைசியா இவ்வாறு என் கதையை படித்து முட்டை மதிப்பெண் போட்டதற்கு மிக்க நன்றி. இவையே ஓவியங்கள் பற்றி எனக்கு தெரிந்தது. அதான் முட்டை மதிப்பெண் போடுவாங்கன்னு தெரியுதுல. அப்ப ஏன்டா தேவையில்லாம இந்த ஆன்சர் எது டீச்சர் வேற டென்ஷன் பண்றீங்க. தமிழக சிற்பக்கலை பற்றி கேட்ட கேள்விக்கு தமிழக சிற்பக்கலை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. இருப்பினும் எனக்கு தெரிந்த கதையை எழுதுகிறேன். கதை என்று தயவு செய்து ஒதுக்கிவிட வேண்டாம். சரிடா, ஏதுடா. சிற்பங்கள் என்பது கல் மற்றும் மண்ணில் செதுக்கப்படும். டிஷ்யூம் படத்தில் காதல் சந்தியா மண்ணில் சிற்பங்களை செதுக்குவார். சிற்பங்கள் பற்றி வாத்தியார் என்னும் அதிகாரத்தில் உள்ள ஒரு பாடல்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை எழுதியிருக்கான். என்ன பாட்டு நீங்களே பாருங்க. என்னடி மூலியம்மா உன் கண்ணில மையி, இது யாரு வச்ச மையி, இது நான் வச்ச மையி, நீ முன்னால போனா நான் பின்னால வருவேன். முன்னாடி திருவள்ளுவரை வச்சு செஞ்சாங்க, இப்போ நாலடியாரை வச்சு செஞ்சிருக்காங்க. அடுத்து கம்பரை வச்சு செய்வாங்க போல. தமிழ் இலக்கியம் பற்றி எழுதுகன்னு கேட்ட கேள்விக்கு தமிழ் இலக்கியம் மிகவும் பெரிய புத்தகமாக இருப்பதாலும் விலை அதிகமாக இருப்பதாலும் நான் அதை வாங்கவில்லை. சூப்பரு. மேலும் தமிழ் இலக்கியம் பற்றி என் ஆசிரியர் நடத்தும் போது என் பாட்டி இறந்து விட்டதால் நான் அன்று வரவில்லை. ஆமா, வந்துட்டா மட்டும் வரி வரியா எழுதி கீச்சிருப்பாரு. எனினும் எனக்கு தமிழ் இலக்கியம் தெரியாது. ஆனால் என் வகுப்பில் படிக்கும் இலக்கியாவை பற்றி நன்றாக தெரியும். வா தம்பி வா தம்பி, இந்த மாதிரி பேப்பர் படிச்சு ரொம்ப நாள் ஆகுது. அவள் அழகை பற்றி வைரமுத்து அவர்கள் பாடிய பாடல் நினைவிற்கு வருகிறதுன்னு சொல்லிட்டு அழகிய பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன். நீ என் மனைவியாக வேண்டும் என்று தனுஷரோட பாட்டை எழுதி வச்சிருக்கான். கடைசியா இப்பாடல் இக்கால இளைஞர்களின் உயிர் நாடியாக செயல்படுகிறதுன்னு எழுதியிருக்கான். தம்பி, இந்த ஆன்சரை உங்க டீச்சர் படிச்சு பார்த்தாங்கன்னா கண்டிப்பா உனக்கு தான் உயிர் நாடி இருக்காது. நாயக்கர் மகால் பற்றி கேட்ட கேள்விக்கு நாயக்கர் மகால் மதுரையில் உள்ளது. அது மிகவும் அழகாக இருக்கும். அந்த மண்டபத்தில் தான் இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி படத்தின் படப்பிடிப்பு நடந்தது. அதனை என் சித்தி பையன் சென்று பார்த்துள்ளான். அதை பாண்டியர்களுக்கு கீழே வேலை செய்த கொத்தனார்கள் நிறுவில்லைமையால் பாண்டியர்களுக்கே அந்த பெருமை சேரும். அட பாவி, நாயக்கர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் என்னடா லிங்க்? புதுசா யோசிக்கிறீங்களேடா. கடைசியா உண்மையிலேயே அந்த கொத்தனார்கள் மிகவும் பாடுபட்டனர். அதனால் அவர்களை நான் மிகவும் பாராட்டுகிறேன். அந்த ஆன்சருக்கு கீழே ஒரு நாய் பொம்மையை வரைஞ்சு வச்சுட்டு இதுதான் நாயக்கர்களோட சிற்பங்கள்னு மார்க் வேற பண்ணியிருக்கான். இந்த ஆன்சர்லாம் ராஜவம்சம் குடும்பம் பார்த்தாங்கன்னா அவங்க தூக்கிலே தொங்கி செத்து போயிடுவாங்க. இந்த வீடியோ பார்த்து நீங்கள் செமையாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இதே மாதிரி இன்சிடென்ட்ஸ் உங்கள் ஸ்கூல் லைஃப்பில் நடந்திருந்தா கண்டிப்பாக நடந்திருக்கும். அந்த விஷயத்தை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் சிரிக்க வைக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே ஷேர்னு ஆப்ஷன் இருக்கும். அது மூலிமா ஃபேஸ்புக்லேயே வாட்ஸ்அப்லேயே ஷேர் பண்ணுங்கள். நான் பேசுகிற வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வித்தியாசமான வீடியோவில் நான் சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்திருக்கேன், அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.